சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு நீ என்னெல்லாம் வேணுமோ சொன்னீங்கன்னா உடனே ரெடி பண்ணிடலாம். அப்படி வாங்கடி வலிக்கு. போலீஸ் வர வரைக்கும் போய் அதையாவது பண்ணுங்க. நீங்க என்ன 2 பேரும் முறைச்சிட்டே நிக்கிறீங்க? போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா அஜய். ஏய், தயவு செஞ்சு நேரங்காலம் தெரியாம விளையாடாம பேசாம இருக்கியா? ஐயோ நீ முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டியா? ஐயோ, இருக்கிற பிரச்சனையில இந்த மூட்டை பூச்சி தொலை வேற. நீங்க 2 பேரும் போய் அவங்க 3 பேத்தையும் செக் பண்ணி பீஸ் பீஸா கட் பண்ணிடுறீங்க. நாங்க 2 பேரும் போய் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுவோம். கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதில் குக் பண்ணி சாருக்கு விருந்து வச்சிடலாம். ஓகே? என்னடி என்ன சொன்ன? என் பிள்ளைகளை சமைச்சு எனக்கே விருந்தாக்குவியா? ஆமாண்டா, ஆமா. ஏய் ஏய் கொஞ்சம் அமைதியாயிருடி. நீ கொஞ்சம் அமைதியாயிரு, நான் பேசிக்கிறேன். பிரச்சனை பெருசு பண்றாளே. இருக்கட்டும், பாத்துக்கலாம். என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். பொறுமையா இருக்கா. என்ன ஒருத்தனா விட்டு திமிருந்தா என்கிட்டயே எப்படி பேசுவ? ஏய் என்ன கொடுத்தது போதல, இன்னும் வேணுமோ? ஐயோ ஏய், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமாம்மா, நீங்க அவளுக்கு வக்காத்து வாங்காம இருப்பீங்களா என்ன? இதே நீங்க பண்ணியிருந்தா நான் அப்படியே உங்களை அள்ளி தாங்கியிருப்பேன். அதான் பண்ணலையே, அப்புறம் என்ன? ஏன் சாரதா ஆகும்னா அவளை தூக்கி கொஞ்சுவீங்களே, கொஞ்ச வேண்டியதானே? அதுக்கு நான் தடையா இருக்கேனா? அப்படிலாம் இல்லை, உங்களையும் தூக்கி கொஞ்சம் தான் ஆசை. உத்தரவிட்டா ஒன்றும் தேவையில்ல. வச்சுக்கண்ண வாங்காம அவளையே தானே பாக்குறீங்க, அவளையே கொஞ்சுங்க. மூச்சு பாரு. ஷபா டேய், இங்க செம ஃபைட் சீன் போயிட்டு இருக்கு. அங்க என்னடா அமைதியா இருடா. அட லூசு, இங்கேயும் ஃபைட் சீன் தாடா போயிட்டு இருக்கு. நீ வேற. ஐயோ இதாண்டா இன்ட்ரெஸ்டிங். அதை எப்பவும் பாக்குறதா, பாத்துக்கலாம். கொஞ்சம் பேசாம இரு. எழுந்து ஒழுங்கா உட்காரியா இல்ல உட்கார வைக்கவா? ஐயோ இவளுக்கு திடீர்னு என்னதான் ஆகுமோ? அப்பப்போ பேய் பிடிச்ச விளையாட்டு நடந்துக்கிறா. உலகத்துல முக்காவாசி பொண்ணுங்க இப்படிதான் நடந்துக்கிறீங்க. அப்ப நாங்க என்ன நினைக்கிறது? உங்களை ரூமுக்கு வாங்க வச்சுக்கிறேன். அஜிஜோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வச்சுக்கிறியா? அப்ப உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்குதான், அதுக்காக உங்களை எல்லாம் வச்சுக்க முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே வந்துட வேண்டியது. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டில, அதுவே எனக்கு போதும். ஐயோ ரொம்ப வலியுது, தொடச்சுக்கோங்க. உங்க தாவணியில தொடச்சுக்குவா. எழுந்து உட்கார்ற முதல்ல. அம்மா ட்ரீட்மெண்ட் எப்பவுமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான்ப்பா. ஏய் நீ யார் கூட விளையாடிட்டு இருக்க தெரியுமா? யார் கூட? யார் கூட? செவிட்டு முண்டோம், உனக்கு கொய்யாம சாயருக்கு வேற ஒரு ஆள் தேவையா? முதுகில எழுந்து உட்கார்றா. அது டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கியேன், நீ எவ்வளோ உயிரை பறந்தாலும் சர்ன்னு கீழே வந்துடுவேன். அது என்கிட்ட டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கியேன், தொலைச்சிருவேன். ஐயோ கடவுளே, டிசிப்ளினை பற்றி யார் பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லை. அவங்க எழுதி கொடுத்த அசைன்மெண்ட்டை இவங்க பேரில் சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க டிசிப்ளினை பற்றி பேசுகிறாங்க. அதையும் இவனெல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்து. அனுபவிடா அனுபவி. ஃபயர் ஆஃப் ஃபைட்டிங்கும் சரி, என்டர்டைன்மெண்ட் ஆஃப் காமெடியும் சரி, செம சூப்பர். ஆனா எல்லாத்துலயும் ஸ்பெஷல் எப்பவும் எங்க அம்மு தான். அம்மு வடிச்சுக்க ஆளே இல்ல. ஏய் வாய திறந்த. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? இதே மாதிரி பொம்மை மாதிரி உட்காந்துருக்கணும். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நானா ஏதாவது கேட்டா மட்டும்தான் வாயை திறக்கணும். இல்ல பேனாவை வச்சு மூச்சு முகர உடம்பு எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சிருவேன். புரியுதா? எல்லாம் என் நேரம்டி, நேரம். பொத்திக்கிட்டு உட்கார்ற புறம்போக்கே. இல்ல ஹீல்ஸ் வச்சு அமுத்திட்டு இருக்கேனே உன்னோட காலு, அதை அப்படியே வச்சு பேத்துருவேன். இன்னைக்கு இவன் நம்ம 4 பேத்துக்கு சமாதி கட்டாம விட மாட்டா. ஐய புலம்பாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது.
உங்களை நான் பத்திரமா உங்க டாடி கிட்ட ஒப்படைச்சிருவேன். ஆ ஷாபா அந்த என்ன மீனிங்கோ? ம் 143. ரொம்ப தான் ஆசை. நான் சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது கடைசிக்கு எனக்காக ஒரு பொய்யாவது சொல்லுங்களேன். ஏன் இப்படி? உங்க வாயால அந்த வார்த்தையை கேட்ட மாட்டேன் நானு. தவியா தவிச்சிட்டு இருக்கேன், சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாய் முடிட்டு சும்மா நில்லுங்க சொல்லிட்டேன். வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறது அவளை, சொல்ல வேண்டியது நானாமா. பிச்சிருவேன் பிச்சு. இப்போ சொல்றீங்களா? போங்க பேசாம. நானா இறங்கி வந்து பிச்சை கேட்டா கூட கிடைக்க மாட்டேங்குது. ச்சே. இவன் ஒரு பக்கம், இங்க இங்க சீனா கவனிடா. கொடுத்து வச்சுவேன் கிடைக்கிற சந்தலையெல்லாம் டுயட்டா. ஏன்டா நாதாரி, உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுது? பொண்ணுங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இரும்புல அடிச்ச மனுஷங்க மாதிரி தெரியுதா? நாங்க என்ன இரும்பு பொம்மையா இல்ல வைக்கோல் பொம்மையா? நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு வலிக்காது சொன்ன அப்படியே இருக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என் பிள்ளைங்க கொண்டு விட்டாளுங்க அப்படின்னு அப்படியே ஓவர் எமோஷனலா ஓவர் ஃபீல் பண்ற. அப்ப அப்படிதானே எங்களுக்கு இருக்கும். நாங்க மட்டும் சொல்லு, நாங்க மட்டும் என்ன ஷேர் டேபிள் மாதிரி பொருளா? எந்த சேதாரமும் எங்களுக்கு ஆகாதா? பிசிக்கலி மென்டலி எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? நீ உன்னோட அடக்க முடியாம அடங்காம தருதலைகளை பெத்து போட்டுருவ. பெத்து போட்டுட்டு தெரிய விட்டு மேய விட்டுருவ. அதுக்கு எங்களை வந்து பாடாப்படுத்துறதா? அப்படி பாடாப்படுத்தினா நாங்க வாய மூடிட்டு அடங்கி அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சுட்டு அப்படியே இருக்கணும். பிள்ளைய பெத்துக்கிட்டா மட்டும் போதாதுடா, ஒழுங்கா வளர்க்கணும். அப்படி வளர்க்க முடியலையா பெத்துக்கவே கூடாது. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பெத்து போட்டுட்டு போனா அதுக்கு எங்களை வந்து கஷ்டப்படுத்துறதா? அப்ப கைய கால மூஞ்சியும் மகரையெல்லாம் பேத்து உயிரோட குழியில புதைக்கத்தான் முடியும். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். மரமா செடியா கொடியா? விதைய பட்டாச்சு தண்ணியை கடவுளையே ஊத்திக்குவாரு, அது தானா வளர்ந்து வந்துடும். அது இஷ்டத்துக்கு அது இருக்கட்டும்னு விட்டுட்டு போறதுக்கு. பெத்துக்கிறதுக்கு முன்னாடி மூளை இல்ல, புத்தி இல்ல, யோசிக்க வேண்டாம். இல்ல நீ நாய் பண்ணி மாதிரி ஏதாவது மிருகமா? ஆறறிவு இல்ல, அப்படியே போற போக்குல குட்டியை போட்டுட்டே போலாம். தெருவில் இருக்கிறவங்க சோறு போட்டு வளர்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு. மூஞ்சி ஆலயம் பாரு, அறிவு கெட்ட முண்டோ, வீணா போன தண்டம். இவ அடங்காம பெத்துக்குவானாமா, அதுக்கு பெத்து கொடுக்க நாங்களாமா. எப்படி எப்படி எப்படி? நீங்க ஒரு துளி ரத்தத்தை கொடுத்துட்டு போயிருவீங்க, வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிறது யாரு? நாங்க தானே. பெத்துக்க ஒரு ஆளு, பேர் வைக்க ஒரு ஆளு, சீர் செய்ய ஒரு ஆளு, அதை வளர்க்க ஒரு ஆளு, மறுபடியும் அது மேயருக்கு ஒரு ஆளு. இல்ல வெக்கமான சூடு சொரண ஆறாவது அறிவு ஏதாவது இங்க இருக்கு? இத்தனைக்கு காம யாரு? நீதான். நீ பண்ற அந்த ப்ராசஸ் தான். அப்ப ப்ராசஸே நடக்காம பண்ணிட்ட கட் பண்ண வேண்டியதா? கட் பண்ணி எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கியேன், எல்லாம் சரியாயிடும். என்ன பேத பேத முழிக்கிற? வாயக்கு இது திறந்து எச்சம் என் எரிச்சல கிளப்புன உன்னை கொண்டு இங்கேயே புதைச்சிட்டு போயிடுவேன். எதை பத்தி யோசிக்கவோ கவலைப்படவோ மாட்டேன். என்ன என்னடா இவ இவ்வளோ திமிரா பேசுறாளே, இவளுக்கெல்லாம் அவ்வளோ கொழுப்பு இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது என்னை பத்தி தப்பா நினைச்சேன்? நினைக்கிறதுக்கு மண்டையும் இருக்காது மூளையும் இருக்காது, எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சிட்டு போயிடுவேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு. நீ யோசிச்சியாடா என்னை பத்தி? யோசிச்சியா? அப்புறம் என்ன டான்ஸுக்குடா நான் உன்னை பத்தி யோசிக்கணும்? என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கு மட்டும் மூளை வேலை செய்தில்ல. நல்ல விதமா நான் என்ன கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறத பத்தி நீ யோசிச்சியா? இல்லல்ல, அதுக்கு மட்டும் மூளை வேலை செய்யாதா? என்ன நான் பேசுறது புரியல? நாங்க ரெண்டு பேரும் இங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? நீயா சொல்றியா? இல்ல இல்ல நானே சொல்றேன். நீயா சொன்னீன்னு வச்சுக்கே பிளேட்டை மாத்தி அப்படியே உள்டாவா சொல்லுவ. இன்னும் எனக்கு ப்ரெஷர் தான் ஏறும். அதனால நானே பேசுறேன். என்ன சொன்ன? நாங்க பிச்சைக்கார குடும்பமா? நீ வந்து பாத்தியா? நீ பெரிய பணக்கார குடும்பமா அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு திடீரியா கேட்டா? உன்னை சொல்லி குத்தவலடா, உன்னை சொல்லி குத்தமே இல்ல. பணக்காரங்களை தானே மதிப்போன்னு இங்க ஒரு சொசைட்டில முட்டா பசங்க திடீராங்க பாரு, அவங்கள சொல்லணும்.
இந்த அருவாளுக்கு இதெல்லாம் அருவாளு எடுத்து அந்த மாதிரி ஆளுகையில வெட்டி வீழ்த்திட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் உருப்படும். சரி, புத்தி இல்லாத முட்டா பசங்களை பத்தி நமக்கு என்ன பேச்சு? நீ என்ன சொன்ன? நாங்க பிச்சைக்கார குடும்பம், நீ பணக்கார குடும்பம். பணம் தான் மட்டும் கொட்டி கிடக்குதே. உன் பசங்களும் தான் சொன்னாங்க நான் கோடிகளுக்கு சொந்தக்காரேன்னு. இப்போ இப்போ உன்னோட 3 பசங்களையும் போய் அந்த கோடிகளை வச்சு காப்பாத்தே பார்க்கலாம். நானும் வரேன். யமதர்மன் கிட்ட எப்படி டீலிங் பேசுறேன்னு நானும் பார்க்கேன். என்ன 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 நான் காலை வச்சு அமுத்துறேனா? உன்னால எந்திரிச்சு போக முடியலையா? அவ்வளோ சீக்கிரம் விட்டுவேனா என்ன? நீ மட்டும் எங்க 2 பேத்தையும் பார்க்கறக்கு எங்க 2 பேத்தையும் விட்டுட்டியா என்ன? இல்லைல்ல, அப்படித்தான்டா. அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் நகர விட மாட்டேன். என்ன என்ன லுக்கு? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கர்மா இஸ் பூமரன். அதெல்லாம் அப்புறம். நீ அப்பப்ப செய்யறதுக்கு அப்பப்பவே அனுபவிச்சிடணும். அதான் இப்ப ட்ரெண்டு. முறைச்சிட்டே இருக்காத. உடம்ப தனியா தலையை தனியா கட்டி எடுத்துருவேன். என்ன ஏதோ நாங்க 2 பேரும் எங்களால எதிர்க்க முடிஞ்ச அளவுக்கு அவனை 3 பேத்தையும் எதிர்த்து மயக்கடைய வச்சங்காட்டி சரி. இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆயிக்கிறது? உன் பசங்களுக்கு டெம்ட் ஆகுதுன்னா போய் செவத்துல எங்காச்சும் முட்டிக்க வேண்டியதுதான். அதுக்கு நாங்களா கிடைச்சோம்? 5 நிமிஷத்துல ஜோலியை முடிச்சு விட்டுட்டு நாங்க தான் வேதனை அனுபவிக்கணும். பிள்ளைய பெத்துக்கிட்டு அது பிறந்த நேரமா என்னவோ 1000 நோவு வந்து சேர்ந்துரும். மருந்து மாத்திரையா தின்னுக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு எங்களை பார்த்துக்க ஆள் இல்லாம சொத்துக்கும் வைக்கலாம மூளையில கிடந்து சாக வேண்டியதுதான். என்ன சார் ரொம்ப கவலைப்படுறீங்க போல இருக்கே? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னு நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கியே அவனே சும்மா எல்லாம் விட்டுருக்க மாட்டேன்டா. உன்னை மட்டும் இல்ல, உன்னை சார்ந்த ஒரு ஈக்காக்காவையும் கூட உயிரோட விட்டுருக்க மாட்டேன். அப்படி என்னங்க சார் சொன்னீங்க? பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்ததுங்க ஃபீஸ் கட்டுறக்கோசரம் எவன் கூடயோ போகத்தானே செய்வாளுங்க. இன்னைக்கு என் பசங்களுக்கு விருந்தாகட்டும் தானே சொன்னேன். இல்ல 24x7 என்னையே ஃபாலோ பண்ணி நீ வந்து பாத்தியானா அப்படிலாம் இருக்கிறத? ஒரு பொண்ணு அவளோட பெண்மையை வித்துதான் இங்க படிக்கணும்னா அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலையா உருவாக்குனது யாரு? நீதானே, உன்ன மாதிரி ஆளுக்கு தானே. அப்ப அதை நினைச்சு யார் வெக்கப்படணும்? யார் தலை குனிஞ்சு கேவலப்பட்டு நிக்கணும்? நானா? இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெத்தவங்களுக்கும் கூட காட்டாத பெண்மைய கண்டவனாக்கெல்லாம் காட்டிட்டு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரிச்சிருக்கியா? இல்ல மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணா? இல்ல அதுவும் தான் இல்ல. இல்ல அந்த அளவுக்கு என்னோட பெண்மை கேவலமா போயிடுச்சா? என்னவோ கடையில வைக்கிற பொருள் மாதிரி தூக்கி கொடுத்துட்டு போறக்கு சொல்லிட்டு போறேன். நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு யாரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வேலிடேஷனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கணும்னு எனக்கு எந்தவித அவசியமும் இல்லை. நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். நான் யாருக்கும் அதை ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நின்று பேசிட்டு இருக்கிறதே உனக்கு கொஞ்சமாவது உரைக்குதான்னு பார்க்கத்தான். அப்புறம் பெண்மையை ரொம்ப கேவலமாலாம் நினைச்சிடாத. பெண்மை மட்டும் இங்க இல்லைன்னு வச்சுக்கியே நீங்களே 0 தான். நாங்க பார்த்து பர்மிஷன் கொடுத்தாதான் உங்களோட ஆண்மையை நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியும். அப்புறம் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையான்னு கேட்காத. அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும். நாங்க பிறக்கும் போதே பொண்ணாதான் பிறந்திருக்கோம். கற்பையும் இருக்கு, கருமுட்டையும் இருக்கு. மந்த்லி எங்களோட பெண்ணை பூக்கவும் செய்யும். குழந்தை பெற்றுக்கிட்டாதான் தாய்மை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பெற்றுக்கலனாலும் உங்களுக்கு தாய்மை இருக்கும். அப்புறம் குழந்தை கொடுக்குறவனெல்லாம் ஆமை இருக்கு ஆம்பளை அப்படின்னு அர்த்தம் இல்லை. எங்கிருந்தோ வந்து யாருன்னே தெரியாம இவங்க கூட எங்களை இவ்வளோ தூரம் அனுப்பி வச்சிருக்காங்கல்ல, இவங்களும் எங்களுக்கு இவ்வளோ தூரம் பாதுகாப்பா நிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ஆண்மை இருக்கே. உன்னையும் உன் சொசைட்டில இருக்கிற பேரையும் புகழையும் உன் பதவியையும் நம்பி உன் வீட்டு வாசப்படியை தாண்டி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம்ல, உன்னோட ஆண்மைய எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? புள்ள கொடுக்கறது இல்ல ஆண்மை, பாதுகாப்பு கொடுக்கறதா ஆண்மை. ஆனா நீ என்ன பண்ண? உன்னை விட கேவலமா
யாருனாலும் யோசிக்கவும் முடியாது பண்ணவும் முடியாது. அவ்வளோ ஒரு கேடுகட்ட ஜென்மண்டா நீ எல்லாம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். காலையில என் கையால தானே சாப்பிட்டேன். அந்த ஒரு இது கூட உனக்கு இல்ல. நான் என்ன உனக்கு பொண்டாட்டியா, அம்மாவா, புள்ளையா, மருமகளா, இல்ல வேலைக்காரியா? நான் யார் உனக்கு சோறு போட? உனக்கெல்லாம் சோறு போட்டதுக்கு பதுவா அப்பவே உன் கழுத்தை திருகி கொன்னு இருக்கணும்டா. நீ என்ன நினைச்ச? நான் அப்படியே கண்டமாய் வருவோம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சியா? ஆ, உன்னை கண்ட துண்டமாக்கிட்டு போய் ஜாக்கிரதை. இப்பவும் பொம்பளை பிள்ளையா இருக்கங்காட்டிதான் நிக்க வச்சு லட்சம் கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத. ஆ, ஆண்மைக்குள்ளையும் பெண்மை இருக்கும், பெண்மைக்குள்ளையும் ஆண்மை இருக்கும். நினைச்சா என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். ஆனா ஏன் திரும்ப உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன்? உன்னை என் அப்பனுக்கு சமமா நினைச்சுதான் உனக்கு காலையில சோறு வச்சேன். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான். உன்னோட வயசுக்கும் பதவிக்கும் ஆன மரியாதைய காப்பாத்திக்காம விட்டது உன்னோட தப்பு. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இப்ப கூட நீ ரியலைஸ் பண்றியான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறது எறும்பு மாடா இருந்தா அதுக்கு எப்படி உரைக்கும்? அதனால நீ என்ன வேணா பிளான் போட்டு என்ன வேணாலும் பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். அதை பத்தின கவலையெல்லாம் எனக்கு இல்ல. எல்லாத்துக்கும் தயாரா தான் நான் இருக்கேன். ஏன்னா பணக்காரன் பிச்சைக்காரன்னு ஆளை பார்த்து எடை போடாத. இன்னைக்கு காசு உன் சோப்புல இருந்தா நாளைக்கு என் சோப்புல இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். பாசம், சுயமரியாதை, தன்மானம் இதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு. நிறைவேறாத ஆசையெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி உனக்கும் இருக்கும். எங்களால எப்படி கடவுள்கிட்ட பேரம் பேச முடியாதோ அதே மாதிரி உன்னாலையும் பேச முடியாது. ரொம்ப இருக்குதுன்னு ஆணின்னு வச்சுக்கியேன், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கடைசியில் உன்னை எங்க நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவான் கடவுள். அப்ப அப்படி இருந்தமே இப்ப இப்படி ஆயிட்டமேன்னு நீ தான் ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணுவ. எங்களையெல்லாம் எந்த நிலைமையில கொண்டு போய் நிறுத்தினாலும் நாங்க அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணவே மாட்டோம். எங்க அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க. எவ்வளவு வந்தாலும் தலகணமும் ஆணவம் பிடிச்சு ஆடாத அப்படின்னு. உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா நான் இப்ப சொல்றேன்ல, கேட்டுக்கோ. இதுக்கு மேலேயும் உனக்கு புத்தி வலின்னு வச்சுக்கியேன், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. இங்கதான் ஹியூமனிட்டி எல்லாம் எப்பவோ செத்து போச்சுல. காட்டுல வாழ்ற மிருகங்க கூட எவ்வளவோ தேவலை, அதுக்கு கூட கூட வாழ்ந்துடலாம். ஆனா மனுஷ ஜென்மங்களை விட கேவலமான ஜென்மம் உலகத்திலேயே எங்கும் இல்ல. அதனால அதுகளை எல்லாம் கண்டா அப்படி கடுப்பா எரிச்சலா வருது. சரி, ஃபைனலா கேக்குறேன், உனக்கு ஏதாவது பேசணுமா? பேசணும்னு தோணுதா? நீ ஆர்வ போட்டதெல்லாம் போதும், விடுடி. முதல்ல நான் போய் என் பிள்ளைகளை பார்க்கணும். அப்போ புள்ள பாசத்துல நான் பேசுனது எதுவுமே மண்டையில ஏறல. எதுக்குமே ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது, அது தெரியாது உனக்கு. நான் இவ்வளோ நேரம் கொடுத்த லக்சரை வேஸ்ட் பண்ணிட்டீல, உனையில விட முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம். இவங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தானே, இவங்களை வேணா அனுப்பி அவங்க 3 பேருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வர சொல்லட்டா? இதுவும் உனக்காக இல்லைல்ல. நீ வேணா மனசு ஜென்மமா இல்லாம இருக்கலாம், மனிதாபிமானம் கூட இல்லாம. ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? உன்ன மாதிரியே நானும் இருந்துட்டா அப்புறம் எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அதுக்காகத்தான். நீ ஓகேன்னு சொன்னா அனுப்புறேன், இல்லையா நாங்க 4 பேர் கிளம்பி போயிட்டே இருப்போம். வேற சாய்ஸே இல்லையா? இருக்கு, செகண்ட் சயின்ஸ் இருக்கு. நான் வேணா ஒன்று பண்றேன். இங்க இருக்கிற ஏதாவது கனமான பொருள் எடுத்து மூமண்டையிலே 4 சாத்து சாத்துறேன். நீ அவங்க கூடயே போயிரு. இது ஓகேவா? ஏய் ஏய் ஏய், என்ன? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கோடிகளுக்கு சொந்தக்காரனா நீ? நான் யார் தெரியுமான்னு எப்படிலாம் பேசுனேன். போயும் என்ன பிச்சைக்காரின்னு சொன்னியே. என்கிட்ட இப்ப நீ பிச்சை கேட்டு நின்னுட்டு இருக்க. பாத்தியா சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் எப்படி கொண்டு வந்து நிக்க வைக்குதுன்னு. நிக்க வச்சுதான். அதுதான்டா கடவுள். நீ நினைச்சதெல்லாம் மட்டுமே நடந்துட்டா எப்படி? அப்ப அவர் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு. பணம், காசு, பேரு, புகழ், பதவின்னு எல்லாமே இருந்து தன்னம்பிக்கையா நிக்கிறதுக்கு பேரு அது இல்ல.
ஹம், எதுவுமே இல்லாம எதுவுமே இல்லாம நிக்கிறேன் பாத்தியா? இதான் இதான் கெத்து. ஆ? ம், சரி சரி, ரொம்ப உனசியப்படாத. அஜய், நீயும் டாக்டரும் போய் அவங்க பத்தி பார்த்துட்டு வரீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டேய் ப்ளீஸ்டா. ம், ஏதோ போன போது டாக்டரே, வந்ததுக்கு இவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நம்மளோட குணத்தை இயல்பாயா மாத்திக்கணும். நம்ம எப்போ போல உங்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு போவோம். ஏன் டாக்டர் இப்படி சொல்ற? ஹம், உங்களை காணாம நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டு தவிச்சு போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்போம். ஆ, ஆளுகள் எல்லாம் விட்டு அடிச்சு உதச்சானுங்களே தவிர ஒரு ரிப்ளைவும் இல்லை. உள்ள வந்து அதையே தான் பண்ணா. இவங்க மட்டும் நம்மளுக்கு இறக்கம் காட்டலை, நம்ம ஏன் காட்டணும்? நம்ம ஜோலியை பார்த்துட்டு நம்ம போவோம் வாங்க. டேய் இப்படியெல்லாம் முடிவு பண்ணாதடா. நான் வேணா காலை விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்டா. தயவு செஞ்சு என் பசங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்லிட்டு போடா. ஆஹா, அப்படித்தானே எங்க பிள்ளைகளையும் காணாம நாங்க தவிச்சிருப்போம். ஆ, அப்ப புரியல, இப்போ உனக்கு புரியுதா? உன்னதுன்னு வந்தா உனக்கு உரைக்குது, அடுத்தவங்களுதுனா காசுக்குதா? அப்ப மட்டும் எவ்வளோ எந்த குடும்பத்தை சேர்ந்தவளோ பிச்சைக்காரியோ அவளோ இவளோ அவளுங்களுக்கு என்னன்னா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்ன. இப்ப சொல்லு. ஹம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ப்பா. இப்ப பேசு பேசு. ஏய் நீ முதல்ல என்ன விடுறி. இங்காரு, வாடி போடி அவ இவன்னா மூஞ்ச பேத்துருவேன், ஜாக்கிரதை. என்னடா, என்ன எனக்கு அப்பனா இல்ல என் புருஷனா இல்ல என் அண்ணன் தம்பியா இல்ல ஃப்ரெண்டா? யாரா நீ? நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தா? ஆ? உன்னோட குணம்தான், உன்னோட குணம்தான்டா உன் பிள்ளைகளுக்கு. அதுதான் இப்படி யம தர்மம் கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்திருக்கு. அருவி கிட்ட முண்டோ நல்ல குணத்தோட வளர்த்திருந்தா தானே ஆகும். என் உடம்பு மேலான உரிமைய யாரா உங்களுக்கு கொடுத்தது? என்ன கேட்டாடா நீங்களா கைய வச்சீங்க? நாங்க திருப்பி கைய வைக்கும் போது மட்டும் அப்படி பதறீங்க. என்ன பெத்தவங்களே என் பர்மிஷன் இல்லாம என் பக்கத்துல கூட வந்து நிக்க மாட்டாங்க, என் ரூமுக்கு கூட வர மாட்டாங்க. நீங்களாம் யாரா சொல்றீங்களா? வயசான கிளபோடேன்னு உன்னை விட்ட வச்சது தப்புடா. முதல்ல உன் கழுத்தை திருக்கி எடுத்துருக்கணும், அப்பதான் எல்லாம் சரியா இருக்கும். ஆய போல பிள்ளைன்னு சொல்றாங்களே, உன்னோட வளர்ப்பு லட்சணம் தான் உன் குடும்பம் இன்னைக்கு இப்படி செவஞ்சு போய் நின்று இருக்கு. நான் வச்சுக்கோ, மறுபடியும் ஆடணும்னு நினைச்சேன். எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணீங்களோ, அந்த பாவமெல்லாம் சும்மா விடாதடா. எப்படி அவங்க வலியாலையும் வேதனையாலையும் துடிச்சு அழுது கதறி உயிரை விட்டுருப்பாங்களோ, அதே மாதிரி நீங்களும் விட வேண்டியது வரும், ஞாபகத்துல வச்சுக்கோ. ஐயோ பாவம், உன் நிலைமை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே. நீ எங்க வாழ்க்கையை அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியே அனுப்பின. எங்களை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போட்டு வெளியிருந்தவும் ஆட்களை எல்லாம் அடிச்சு துவச்சு காய போட்டாங்க இவங்க. இப்போ உன்னை காப்பாற்ற கூட யாரும் இல்ல. காசு இருக்கு, பணம் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதை வச்சு இப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ பாவம், நீ வந்து காப்பாத்துவேன்னு உன் 3 பிள்ளைகளும் அங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல இப்ப உன்னை காப்பாத்தவே ஒரு ஆள் வேணும்னு. நான் வேற ரூமை லாக் பண்ணிட்டேன், யாரும் வர முடியாது, யாருக்கும் தெரியாது. நீ வேற எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிட்ட, எதுலயும் ரெக்கார்ட் ஆயிருக்காது. அதனால யாரும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது. இதோ டாக்டர்ஸ் கூட இருக்காங்க, காசு பணம் நிறைய கொட்டி கிடக்கு. ஆனாலும் பசங்களுக்கோ உனக்கோ ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல பாத்தியா? அவங்க பொழைக்கணும்னு விதியில இல்ல போல இருக்கு. அதான் சரி, யாரும் நீங்க தேடி வர மாட்டாங்க, ஏன்னா யாருக்கும் தெரியாதுல்ல, கேமரா கூட ஆஃப் இல்ல. நீ சந்தோஷமா இங்கே தனிமையில கிடந்து சாகு, நாங்க லாக் பண்ணிட்டு போறோம். எங்களுக்கு பச்சிக்கும் இல்ல. உன் பசங்க கூட போராடி இங்க வந்து உன் கூட லக்ஷர் கொடுத்து அப்பப்பா முடியல. எவ்வளவு நேரம் நின்றுட்டு ஆடிட்டு ஓடிட்டு ஒரே பதட்டத்திலேயே பயத்திலேயே கிடக்குது. நானும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். வரட்டா? ஏய், உன்கிட்ட ஒரு துணியும் ஒரு கயிறும் கொடுத்து ஜோப்ல வைக்க சொன்னேன்ல, கொண்டாத இவனை கட்ட. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நீ என்கிட்ட எதுவும் தரல. உன் பின்னாடி இருக்கா பாரு. என்ன பொண்ணுங்கெல்லாம் வீக்கு, வீட்டு வேலை செய்யறதுக்கும் புள்ள பெத்துக்கிறதுக்கும் தான் அவங்க. நம்ம அடிச்சா உதச்சா மிரட்டினா நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அவங்கள என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்த நினைக்கிற எல்லாத்துக்கும் இதுதான்டா பனிஷ்மெண்ட். ரொம்ப பயப்படாத. வேற எதுவும் இல்ல, உன் பையனோட ஜட்டி தான். மூச்சடிச்சு சாகு. அடுத்தவங்கள 5 நிமிஷமோ அரை மணி நேரமோ அவங்களோட உருவத்தால இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு வேல்யூ பண்ணிட்டு
கேவலமா மட்டமா நடத்துற. அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்காருன்னு. அதையெல்லாம் பார்க்காம உணராம நினைச்சபடியெல்லாம் ட்ரீட் பண்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதுதான்டா சரியான ட்ரீட்மெண்ட்டு. இங்க ஏய் ஏய்னு கத்திக்கிட்டே கோடியில போராடுறவன் நானுன்னு பெருமை பேசுனதெல்லாம் போதும். நீ மேலகத்துக்கு போ, அங்க உனக்கு கத்து கொடுப்பாங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மரியாதையா நடத்தணும்னு. வரட்டா, பாய் பாய், வாங்க போலாம். ஆஃப்டரால் ஒரு பொட்டா நம்மளை இந்த பாடுபடுத்திட்டாளே. ம், என்னையும் என் பிள்ளைகளும் என் வம்சமே இல்லாம பாடுறதுக்கு நீ அனுபவிப்படி. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன் உன்ன.